சரியா பாருங்க கேள்வியை பாரு. என்ன கேள்வியண்டா? உருவில் காணப்படுகின்றவாறு திணிவு ஹேபிட் லேமனுடைய மரக்குட்டியே. அவ இந்த மரக்குட்டிக்குரிய திணிவு தரப்பட்டிருக்கு ஹேபிட் லேம். திணிவு ஹேபிட் லேமுடைய மரக்குட்டியே ஏ ஆனது ஒரு ஒப்பமான கிடை மேற்பரப்பு மீது வைக்கப்பட்டு இருக்கும். அதேவேளை திணிவு சிமோலேமினுடைய சிறிய குட்டி பி ஆனது மரக்குட்டி ஏயில் படத்தில் காட்டியவாறு வைக்கப்பட்டுள்ளது. சரியா? இந்த ஏயில வைக்கப்பட்டிருக்காம். இந்த பி திணிவு உங்களுக்கு தரப்பட்டிருக்கு சிமோலேம். பி திணிவு தரப்பட்டிருக்கு சிமோலேம். நியூ ஹேபிட் லேம். அதே நேரம் அந்த மேற்பரப்பு ஒப்பமானது என்று சொல்லப்பட்டிருக்குது. ரைட். ஓயிலிருந்து இயங்க தொடங்கும் குட்டி பி ஆனது குட்டி ஏயின் ஒப்பமான மேற்பரப்பு வழியே கீழ் நோக்கி வளர்க்குகின்றது. இது அப்படியே இந்த ஒப்பமான மேற்பரப்பு வழியே வளைக்கி இங்க வார படம் தான் சொல்லப்பட்டிருக்குது. இது சிமோலேம் திணிவு. ஓயில் இருந்து வளர்க்குகின்றது. ஏ பாட் என்ன சொல்லப்பட்டிருக்கண்டா? ஏ பாட்டுக்கு விடையெழுதியக்கு இப்பகுதிக்கு விடையெழுதுகையில் மரக்குட்டி ஏயானது நிலையாக வைக்கப்பட்டு உள்ளது என கொள்க. இந்த ஏ பார்ட் அங்கால பேருந்து பி பார்ட் பேருந்து சி பார்ட் இந்த மாதிரி ஏசிய கேள்வி வளமே ஏசியா அப்படிதான் வரும். சரி, ஒரு புல் ஏசியில முதல்ல ஏ பார்ட்ல கொஞ்சம் கேள்வி வரும், பி பார்ட்ல கொஞ்சம் கேள்வி வரும், சி பார்ட்லயும் கொஞ்சம் கேள்வி வரும். இப்ப ஏ பார்ட்டுக்கு நாங்க விட எழுதிய இந்த கேபிட்டலம் திணிவு வந்து அசையாது என்று கட்டம். சரியா? கேபிட்டலம் திணிவு கடைசி மட்டும் அப்படியான் இருக்கும். அங்கால இங்கால எங்கி போகாது. கேபிட்டலம் திணிவு அசையாது வச்சுக்கொண்டு இப்ப கேட்கிற கேள்விக்காக எழுதுவோம். முதலாவது கேள்வி என்ன கேட்கப்பட்டிருக்கா? தொகுதியில ஆக்குற விசைகளை எல்லாம் குறிச்சு காட்ட வேணும். பொருளாதாரம் அவசரப்படாது. கேள்வியை கேளுங்களா உங்களோட மூளை விழாத்துக்கு வேலை செஞ்சு. சரியா? தொகுதியில ஆக்குற விசைகளை குறிச்சு காட்டணும். முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி சொல்லப்பட்டிருக்கா? குட்டி பி ஆனது மரக்குட்டி ஏயிலிருந்து கிடையாக வெளியேறும் கணத்தில் மரக்குட்டி ஏயிலிருந்து கிடையாக வெளியேறும் கணத்தில் அதன் வேகம் பி நோக்கி ஆகுது. இந்த குத்தி இதுல வெளியேறதா இருந்தா இந்த வெளியேற இடத்துல இவற்ற வேகத்தின் பிரமாணம் பி நோட் என்னன்னு காணணும். இந்த டைம் கேள்வி செய்யக்கு, அதாவது ஏற்பாடு கேள்வி முழுமையா செய்யக்கு இந்த கேபிட்டல் திணிவு அசையாது வச்சுக்கொண்டு கேள்வி செய்யணும். சொல்ற விஷயம் விளங்குதா? இது இரண்டாவது கேள்வி. முதலாவது கேள்வி காண வேண்டியது சாக்கிற விஷயம் எல்லாம் குறிச்சு காட்டணும். இரண்டாவது கேள்வி அந்த பி நோட்டின் பிரமாணம் காணணும். மூன்றாவது கேள்வி என்ன சொன்னா குட்டி ஏயின் வலை மேற்பரப்பினால் குட்டி பி மீது பிரிவகிக்கப்படும் செவ்வன் மரதாக்கத்தினால் குட்டி பி மீது வேலை செய்யப்படுமா காரணம் தருக. குட்டி ஏயின் வலை மேற்பரப்பினால் குட்டி பி மீது பிரிவகிக்கப்படும் செவ்வன் மரதாக்கம். இந்த வலை பரப்பால இந்த குட்டிக்கு ஒரு மரதாக்கம் கொண்டு வரும். அந்த மரதாக்கத்தால இவர் அசஞ்சு கீழே போய்க்க வேலை எதுவும் செய்யப்படமான்னு கேட்கப்பட்டிருக்கு. இவ்வளவு ஏற்பாட்கேள்வி. முதல்ல ஏற்பாட்கேள்வியை முடிச்சுட்டு போய் இந்த பி கேள்வியை பற்றி பார்ப்போம். இப்ப நான் வாசித்த விதத்துல வச்சு உங்களுக்கு அந்த கேள்வியே வடிவா விளங்கி இருக்க வேணும். சரியா? என்ன கேள்வி முதலாவது? கெட்டிக்கார விசை. இரண்டாவது என்ன கேள்வி? இரண்டாவது என்ன கேள்வி? பயப்படாதடா பயப்படா. என்ன கேள்வி ரெண்டாவது? அந்த வீரோட்டின் பெருமானத்தை காணணும் ரெண்டாவது. சரியா? மூன்றாவது என்ன கேள்வி? அந்த ஆறு அளவையில செய்யப்படும் போகணும். முதல்ல அந்த கேள்வி வடிவா உங்களுக்கு லைனா சரி. எனக்கு கேள்வியை பாப். சரியா? ஓகே. இப்ப முதலாம் கட்டம் இதுல சாக்கிற விசையரண்ட வருமானம் இது தொகுதியில சாக்கிற விசையரண்ட வருமானம் குறிச்சு காட்டு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. தொகுதியில சாக்கிற விசையரண்ட வருமானம்டா இவற்ற நிறைந்த வருமானம் கீழே வரும். அடுத்த கட்டம் இவரில் வர மரதாக்கம் மட்டும் மேல வரும். சரியா? மரதாக்கம் இதுக்கு உராய் வில்லியன்னு சொல்லியாச்சு. ஒப்பமான கலப்பன்னு சொல்லியாச்சு. இந்த ஒப்பமான கலப்பன்னு சொன்னா இவர் கீழே வழக்கு மேல உராய்வு எல்லாம் கதைக்க தேவையில்லை. ஒப்பம் மெட்டுதா இருந்தா அந்த மேல வார உராய்வையும் குறிச்சு காட்டணும். இப்ப ஒப்பமான கலப்பன்னு சொல்லியாச்சுல்ல. ஒப்பமான கலப்பன்னு சொன்னா இவர்ல கீழே நிறைவேற போகுது, மரதாக்கம் பெற போகுது. மற்றது இந்த வலைபரப்புல தாக்குற விஷயம் குறிச்சு காட்டணும். வலைபரப்புல தாக்குற விஷயம் குறிச்சு காட்டணும். எப்படி வேறு கூறுவீங்க வாப். சரியா குடிக்கிறீங்களா பிள்ளையா குடிக்கீங்களா வாப். பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்லை, சரியென்றாலும் பரவாயில்லை, ஒன்னும் யோசிக்க தேவையில்ல, குறி. பிள்ளை விடாம ஒரு தரம் படிக்கிறாள். பிள்ளையானதை படிக்கத்தான் டியூசனுக்கு வாரது. குறி வாப். தூங்கில் இருக்கிறார்கள் குறி வாப். ஆறுதலா படிப்போம் குறி வாப். அவசரப்பட்டு நிறைய கேள்வி செய்து பிரயோசனம் இல்லை. ஆறுதலா 5 கேள்வி செய்தாலும் உனக்கு விளங்கினா பிரயோசனமா இருக்கும்.
அவன் வளமையான இதுக்கே கிளாஸ் எடுப்பான் இந்த கிளாஸுக்குள்ளே. சரியா? நீங்க விரைக்கும் கூட அந்த வளமையான நிலம்பு திரியில கொண்டு வாங்கலாம். சரியா? ஒவ்வொரு குச்சி உணர்ந்தீங்கன்னா நல்ல இந்த கிளாஸுக்கு கண்டு வந்து சிக்க முடியா வந்து விட்டா போய் இந்த அறிவத்தோட போய் ஆளே இல்லாம போயிடும். ஆள் இருந்தா தானே மூளை தேவை. ஆளை இல்லாட்டி பிறகு மூளையை வச்சு என்ன செய்யறது? அவ்வளோ பெரிய இசு இல்லை. இருந்தாலும் நிலம்பு திரியில கொண்டு வாங்க. இந்த நிலம்பு குத்தி கொண்டிருக்க வேந்து நீங்க நிலம்ப கலைச்சி கொண்டிருப்பா பாடம் விளங்காது. சரியா ஹபிசாந்த்? நிலம்பு திரி கொண்டு வா விரைக்கனியா. அந்த கிளாஸ் கொஞ்சம் ஆடும் பெருசா இருக்கு என்ன கொஞ்சம் கிட்டே இருக்கிறேன் நான். உங்களுக்கு கிட்டே இருந்து படிப்பு கேட்க உங்களோட முகமும் படிவா தெரியுது எனக்கு. சரியா? அப்ப உங்களோட முகத்துல ரியாக்ஷன் விளங்கும் எனக்கு. விளங்குதா விளங்கலையான்னு மாதிரி அதுக்கு மாதிரி படிப்பிக்கலாம். தூரத்தை ஏண்டா உங்களோட முகத்துல ரியாக்ஷன் விளங்காது. நீ எங்க பார்த்தாலும் நான் படிப்பிச்சு போட்டு போயிடுவேன். ஜவாஹர் குறிச்சிட்டியா? பாப்போம் குறிச்சது. நான் இதுல சிம்பிளா படம் கொண்டு வர்றேன். அதுல இருந்தா கிளறுவோம். சரியா? என்னென்ன விஷயம் வருமாண்டாப்பன் ஒன்று அந்த இந்த குத்தில ஆக்குற விஷயம் வருமானம் கேட்கிறேன். அந்த குத்தில ஆக்குற விஷயம் வருமானம் ஒன்று என்ன வருமானம் நிறைந்த வருமானம் வருவான் அந்த குத்தியை மேல கீறுவோம். கொஞ்சம் இடைவெளி விட்டு கீறினா தான் அந்த விசா குடிக்கிறது வந்து தெளிவா விளங்கும். சரியா? அந்த குத்தி விசைகள் குடிக்கிறது குடிக்க இதுல கொஞ்சம் இடைவெளி விட்டு கீறவணும். அதான் ஒரு அறிவுள்ள ஜீவனுக்கான முறையா இருக்கு. இடைவெளி விடாம கீறினா விசா குடிக்கிற தெரியாது. ரெண்டு படம் இருக்கே. கொஞ்சம் இடைவெளி விட்டீங்கன்னா நீங்க குறிக்கிற விசை இதுல குறிக்கிற மாதிரி திருத்திரவனுக்கு விளங்கும். இப்ப இதுல ஆக்குற விசைய குறிக்க இவற்றை நிறைந்த வருமானம் நேரடியா கீழே வரும். சிமோலெம்ஜி திணிவு சிமோலெம் தரப்பட்டிருக்கு. மரதாக்கத்தின் வருமானம் வலைபரப்புக்கு செங்குத்தா இருக்கணும். ஒரு மரதாக்கம் என்றது எப்பயும் அந்த மரதாக்கத்தை விசைய வழங்குற பரப்புக்கு செங்குத்து. அப்ப இவர்ல வாங்குற விஷயம்டா இவர்ல இருந்து குறிச்சா சரி மருதாக்கம். சரியா? அந்த வலைபரப்பால அந்த சிமோலியம் திணிவுக்கு வழங்கப்பட்ட மருதாக்கம் அது இந்த பரப்புக்கு செங்குத்தா இருக்கணும். நீங்க இவ்விடத்துல இந்த விசையை குறிக்கணும். என்ன சிமோலியம் திணிவுல ஆகிற விசை இன்னும் ஒரு விசையும் பெறும். எந்த விசை? இவர்ல ஆகிற விசையும் பெறும். ஏர்ல ஆகிற விசை இந்த வலைபரப்புல ஆகிற விசை வரும். இவர் அவருக்கு என்ன விசையை கொடுத்து உதைக்கிறாரோ அதே விசையை இவருக்கு அதே விசையை கொடுத்து உதைச்சிருக்க வேணும். அப்ப அந்த விசையும் குறிச்சு காட்ட வேணும். அதுக்கு மரதாக்கம் தான். அந்த விசைக்கு இந்த விசை தான் இருக்கு. இது எதுல வந்த விசைண்டா இந்த சாயலத்துல வந்த விசை. ஏதில வந்த விசை இது எதுல வந்த விசை அந்த சிமோலியம் திணிடாக்குற விசை. மற்றது என்ன இவருக்குரிய நிறைந்த வருமானம் அதை நீங்க ஈர்ப்பு மையம் என்று கலைக்க தேவையில்லை. இவற்றை நிறைந்த வருமானம் கீழே வரணும். அந்த இவற்றை நிறைந்த வருமானம் கேபிட்டல் எம்ஜி கீழே குறிச்சு காட்டணும். ஆச்சே குத்தி ஏ இந்த நிறை. சரியா? குத்தி ஏ நிறைய வருமானம் கீழே வந்திருக்கும். அதையும் குறிச்சு காட்டணும். மற்றது இவருக்குரிய மரதாக்க பிரமாணம் யாருக்கு? இவருக்குரிய மரதாக்க பிரமாணம் பெரும். இப்ப அவன் கேட்டது இதுல தாக்குற விஷயத்துல தான் கேட்டவன். இதையும் குறிச்சு காட்டலாம். நிலத்தால் ஒரு மரதாக்கம் வழங்கப்படும். அந்த நிலத்தால வழங்கப்படுற மரதாக பிரமாணம் இவர்ல வார விசேட பிரமாணம் அப்படியே இந்த மாதிரி வருவான். அதை நான் போட்டுக்கொள்றேன் ஆர் டேஸ் இந்த மாதிரி. இந்த ஆர் டேஸ் இந்த வருமானம் என்ன இருக்கும்னா அது கேபிட்டல் எம்ஜிக்கு சமனா இருக்கு. சரியா? அது குறிக்க அந்த ஆர் டேஸ் கேபிட்டல் எம்ஜின்னு குறிக்காட்டியும் பரவாயில்லை. ஆனா அதுவும் குறிச்சு காட்டவும் அதைக்கிற விளங்குதா? அவன் கேட்ட பிரதானமான விசைகள் இந்த மரதாக்கம் இந்த நிறை இதுவும் குறிச்சு காட்டணும். இது குத்தியால இவருக்கு வர விசை. இது நிறையப்பா நிறையன்றது எங்க யாரால வராது. அது பூமியால வர கவர்ச்சி விசை. இவரை கேபிட்டலையும் சிமோலையுமே என்ன விசையோட தள்ளுதோ சிமோலையும் கேபிட்டலையுமே அதே விசையோட அதே தாக்க கோட்ல தள்ளி இருக்கு. தாக்க மரதாக்க விசை. சரியா? இவ்வளவு விஷயம் குறிச்சு காட்டணும். முக்கியம் இங்க இதுதான் எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. ஒரு பிள்ளையண்டா அப்பதான் அழிச்சு கொடுங்க. இந்த சிமோலியம் திருவிழா மட்டும் தாக்குற விஷய குறிக்க சொல்லி கேட்டா இந்த சிமோலியம் ஜியும் இந்த மரதாக்க மாறும் குறிச்சா சரி. ஆனா அவன் கேட்டது தொகுதியில தாக்குற விஷயம் வைக்கப்பட்டிருக்கு. அப்ப எல்லாத்தையும் குறிச்சு காட்டணும்.
முடிஞ்சுதா? சரி, இப்ப ரெண்டாவது கேள்வி. சரியா விசைகள் குறிச்சு காட்ட மாதிரி இருந்தா ரெண்டாவது கேள்வியை பாப்போம். என்னோட மாதிரி சரி, என் பேப்பர் அடிக்கல, கேள்விதான் சொல்லி செய்து கொண்டிருக்கிறேன் பரவாயில்லங்கம்மா. அப்ப இப்ப இது ஒப்பமான பிறப்பு ஏற்பாடு கேள்வி தான் சொன்னான். முதலாவது கேள்வி என்ன கவனமா இருந்தா இதுல நடக்கிற விஷயம் முடிச்சு காட்டணும். இரண்டாவது கேள்வி, இந்த சிமோலியம் திணிவு இந்த இடத்துல இருந்து வெளியேறக்கு வீணோட்டக்கூடிய வருமானம் உலக மாதிரி காணணும். இந்த ஏற்பாடு கேள்வி செய்யக்க இந்த திணிவு அசையான எடுக்கட்டான். எந்த திணிவு? கேபிட்டலியம் திணிவு அசையாது வச்சுக்கொண்டு இவருக்குரிய வேகத்தின் வருமானம் உலக மாதிரி காணணும். சரியா? அப்ப இவர் இங்கே இருந்து விடத்துக்கு வரைக்கு உங்களுக்கு கண்ணால பாத்துருவனே விளங்குது ஒரு நிலைப்பண்பு சக்தி இழக்கிறார். யாரு? சிமோலியம் திணிவு இந்த இடத்துக்கு வரைக்கும் நிலைப்பண்பு சக்தி இழக்கப்பட்டிருக்குது. கேபிட்டலியம் திணிவு அசையவே இல்லையா இருந்தா செஞ்சாலும் கேபிட்டலியம் திணிவு அசையவே இல்லையா இருந்தா அவருக்குரிய நிலைப்பண்பு சக்தியில மாற்றம் இராது. அவற்றை ஈர்ப்பு மையம் ஆரம்பத்துல எங்க இருக்குதோ இந்த சிமோலியம் திணிவு இறங்கி விடத்துக்கு வந்தா கூட கேபிட்டலியம் திணிவு ஈர்ப்பு மையத்துல மாற்றம் இருக்காது. சரியா? இப்ப நிலைப்பண்பு சக்தியை இழக்கிற ஆளுன்னு சொன்னா யார் மட்டும்? சிமோலியம் திணிவு நிலைப்பண்பு சக்தி இழக்குது, அவருக்கு மட்டும்தான் இப்ப வேகம் இருக்க போகுது. ஏனென்றா இவர் இப்ப அசையர்னு சொல்லப்படுறது. இப்ப பி பார்ட்களில் என்ன கேட்பானண்டா? கேட்பான் நான் தான் கேட்கப்படும். பி பார்ட்களில் என்ன கேட்கப்படுமாண்டா? ரெண்டுமே அசைன்னு வச்சுக்கணும் செய்வோம். ஏண்டா இவர் இறங்கி இங்க விரைக்க இது ஒப்பமானதெல்லாமா இருக்கேக்கு இவரும் பழக்கப்பட்டு பின்னுக்கு போற மாதிரி தான் கேள்வி. பி பார்ட்கள் ஏ பார்ட்களில் சொல்லப்பட்டதுபடி இது அசையில இதை அதை ஃபிட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி நல்ல பெரிய ஒரு குத்தியா இருந்தா அசையாது. இது மிகப்பெரிய திணிவா இருந்து இது மிகப்பெரிய திணிவா இருந்து இது அசையாது. ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட திணிவின் வருமானம் கவனம் இருந்தா இவர் வழக்குப்பட்டு கீழே வேற கீழே ஒரு இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த கேபிட்டல் திணிவு வழக்குப்பட்டு பின்னுக்கு போகணும். நான் சொல்ற கதை படி அவ்வளவு அவளுக்கு ரெண்டு பேர்ட்ட திணிவின் வருமானம் அப்பன் கிட்டத்தட்ட சமனா இருந்தா இது கீழே இறங்கி ஒரு குறிப்பிட்ட விதத்துல போய்க்க இவர் என்ன செய்வாருன்னா பின்னுக்கு ஒரு விதத்துல பறக்க போகணும். இவரிலும் பார்க்க அவற்ற திணிவு குறைவா இருந்தா இவர் சறக்க மாட்டார். உதாரணமா ஒரு பெரிய ஒரு மரக்குத்திக்கு மேல நீ ஒரு போல தெரியும் தானே விளையாடுவோம் மாபிள் அதை உருட்டி விட்டா இது கீழே சரைக்கு போகுமா பின்னுக்கு போகாது. ஆனா இது கொஞ்சம் பெரிய திணிவா இருந்தா இது வழுக்குப்பட்டு பின்னுக்கு போகும். அப்படி ஒரு கேள்விதான் பி பார்ட். இப்ப ஏ பார்ட் செய்யக்க இது வழுக்கேலு என்று வச்சு கொண்டு கேள்வி செய்யணும். அப்ப இவர் மட்டும்தான் சரைக்கு வரத்துக்கு வர போறார். யாரு? சிமோலியம் திணிவு மட்டும்தான் சரைக்கு வரத்துக்கு வர போதா இருந்தா இப்ப நீங்க வி நோட் காரணமா இருந்தா அது சிம்பிள் கேள்வி என்ன போடலாம்டா? இழந்த நிலைப்பண்பு சக்தியின் வருமானம் பெற்ற இயக்க சக்தியின் வருமானத்துக்கு சமப்படுத்தி விடலாம். இழந்த நிலைப்பண்பு சக்திக்குரிய வருமானம் என்ன போடலாம்டா? எம்ஜிஹெச் அவ்வளவும் பெற்ற இயக்க சக்தியா இருக்கணும். ஹாஃப் எம் வி நோட் வர்க்கம் வி நோட் தான் நாங்க காணணும். இதுல வர சிமோலையும் பட்டுப்படும் குறுக்க பெருக்கிவியா இருந்தா வி நோட் வர்க்கத்தின் வருமானம் என்ன வரணும்? 2GH. சோ வி நோட்டுக்குரிய வருமானம் என்ன வரும் என்று பார்த்தா ரூட் ஆஃப் 2GH இந்த மாதிரி வரும். சரியா? வி நோட்டுக்குரிய வருமானம் ரூட் ஆஃப் 2GH இருக்கும். அதை கண்டா சரி. இதே பாட்டுல முதலாவது கேள்வி விசை உரிக்கிறது, இரண்டாவது கேள்வி வேகம் காண்றது. சரிவா? வினு சரியா? ரைட். அப்ப சி பார்ட் கேள்வி என்ன கேட்கப்பட்டா? சி பார்ட் கேள்வி என்ன கேட்கப்பட்டது? இதுல ஒரு மரதாக்கம் வழங்கப்படுது. இவருக்கு ஒரு மரதாக்கம் வழங்கப்படுது. எது? இந்த சிமோலியம் திணிவுக்கு வழங்கப்படுற மரதாக்கம் தான் இது. இந்த மரதாக்கத்தால இந்த சிமோலியம் திணிவுல வேலை செய்யப்படுமா செய்யப்படாதான்றதான் சி பார்ட் கேள்வி. சரியா? சிமோலியம் திணிவுல அந்த மரதாக்கம் கொண்டு வருதா இருந்தா அந்த மரதாக்கத்தால வேலை வருமானதான் கேட்கப்பட்டிருக்கு. இப்ப இவர் இந்த பாயலான் இயங்கி ஓடி வர போறார். இந்த பாயில் இயங்கி ஓடி வரைக்கு எப்பயும் இவற்ற இயக்கத்துக்கு செங்குத்தா இருக்கும் மரதாக்கம். இயக்க திசைக்கு செங்குத்தா இருக்கும். ஒரு விசையால வேலை செய்யப்படணுமா இருந்தா அந்த விசையின் திசையில பொருளை செய்யணும். ஒரு விசையால வேலை செய்யப்படணுமா இருந்தா அந்த விசையின் திசையில பொருளை செஞ்சுதான் வேலை செய்யப்படும். செய்யப்படுற வேலைக்கு தான் என்ன சமன்பாடு? விசை தூரம். அந்த விசையின் திசையில பொருளை செய்யணும்.
விசையின் திசையில பொருளாசிரியா இருந்தா வேலை வராது. செங்குத்தா தாக்குற விசையால, இயக்க திசைக்கு செங்குத்தா தாக்குற விசையால வேலை வராது. சரியா? ஒரு பொருள் ஆக்குற விசை இயக்க திசைக்கு செங்குத்தா இருக்கிறா இருந்தா அந்த விசையால வேலை செய்யப்படாது. ஏன் சொல்லுவாங்க? அந்த விசையின் திசையில பொருளை செய்யுமா? இல்ல. இப்ப இந்த மருதாக்கத்தை நீங்க பிரிச்சு இந்த திசைக்கு கொண்டு வரமா இருந்தா ஆர் கோஸ் தொண்ணூறு தான் பெறும். ஆர் கோஸ் தொண்ணூறு என்ன வருமானம்? கோஸ் தொண்ணூறுக்கு என்ற வருமானம் 0. அப்ப கோஸ் தொண்ணூறு 0 சொன்னா இந்த திசையில வார ஆர் என்ற பிரிச்ச ஒரு 0 தான் பெற போகுது. அப்ப அந்த திசையில இந்த பொருளாசைக்கு அந்த திசையில வேலை செய்யப்படாது. இதை நீங்க சிம்பிளா எப்படி ஞாபகம் சொன்னா, ஒரு பொருளின் இயக்க திசைக்கு செங்குத்தா விசாக்குதா இருந்தா வேலை செய்யப்படாது. அவங்க மரதாக மாறால வேலை செய்யப்படுமா? வேலை செய்யப்படாது. அப்ப இவரில் ஒரு வேலை செய்யப்படுறதால இயக்க சக்தி வந்திருக்க வேணும். அப்ப இவருக்கு வந்த அந்த இயக்க சக்தி காஃப் எம் பி நோட் வர்க்கத்துக்கு எந்த விசை காரணமா இருக்கணும்? மரதாக்கமா நிறையா? நிறைதான் காரணம். அந்த நிறையின்றையும் பிரிச்சவர் தான் வேலை செய்யுது. சரியா? நிறைந்த பிரிச்சவர் தான் வேலை செய்யுது. நிறைந்த பிரிச்சவரால் செய்யப்படுற வேலையால தான் இவருக்குரிய இயக்க சக்தி அதிகரிக்குது. ஆக இப்ப இந்த மரதாக்க மாறால வேலை செய்யப்படுமான்றதான் 3வது கேள்வி. எழுதி கொள்ளுங்க. இல்லை, இந்த மரதாக்க மாறால வேலை செய்யப்படாது. சரியா? மரதாக்கத்தால வேலை செய்யப்படாது. காரணம் எழுதிக்கொள். காரணம் காரணம் மறுதாக்கமானது எப்போதும் இயக்க திசைக்கு செங்குத்தாக தாக்குவதால், மறுதாக்கமானது எப்போதும் இயக்க திசைக்கு செங்குத்தாக தாக்குவதால், மறுதாக்கமானது எப்போதும் இயக்க திசைக்கு செங்குத்தாக தாக்குவதால், மறுதாக்கமானது எப்போதும் இயக்க திசைக்கு செங்குத்தாக தாக்குவதால் அவ்விசையினால் வேலை ஏதும் செய்யப்பட மாட்டாது. 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 எல்லாம் இருக்கக்கூடாது இல்லையா? அவ்விசையினால் வேலை ஏதும் செய்யப்பட மாட்டாது. சரி. இப்ப வட்ட இயக்கத்துல ஆக்குற மைய நாட்ட விசை இருக்குல்ல, இந்திய வர்க்கத்துங்களா? அந்த வட்ட இயக்கத்துல ஆக்குற மைய நாட்ட விசையால அந்த துணிக்கையில வேலை செய்யப்படுமா, வேலை செய்யப்படாதா? வேலை செய்யப்படுமா? வட்ட இயக்கத்துல ஆக்குற மைய நாட்ட விசை இருக்குல்ல, கஜினாங்கல்ல இப்ப கிட்ட வட்டையும் தான் நான் கொண்டிருக்கிறேன் ரிப்பீட் காரம். சொல்லுங்க. வேலை செய்யப்படுமா, வேலை செய்யப்படாதா? வேலை செய்யப்படாது. ஏன்டா அதுவும் அந்த இயக்க திசைக்கு செங்குத்தா தான் இருக்கும். சரியா? வட்ட இயக்கத்துல ஆக்குற மைய நாட்ட விசை இருக்குல்ல, இப்போ ஒரு துணிக்க வட்டப்பால் இயங்கி கொண்டிருக்கிறதா இருந்தா இது ஒரு துணிக்க வட்டப்பால் இயங்குது, பி என்ற பதிலே இயங்குது. இவருக்கு மையத்தை நோக்கி விளைவு விசை இருக்கணும். அந்த மையத்தை நோக்கி வர விளைவு விசை பெருமானம் எம்பி வர்க்கத்துக்குள்ள ஆரண்டமா இருக்காச்சுனாங்க. அந்த மைய நாட்ட விசையால அந்த வட்ட இயக்க துணிக்கையில வேலை செய்யப்படாது. சரியா? ஏன் வேலை செய்யப்படாது? எப்பயும் அந்த விசை இயக்க திசைக்கு செங்குத்தா இருக்கு. சரியா? இதுல வார விசை எப்பயும் அந்த இயக்க திசைக்கு செங்குத்தா இருக்கு. மைய நாட்டு விசைக்கான கோவை எம்பி வர்க்கத்துங்களா இவர் இடத்துல வெறுவாரா இருந்தா வேகம் விங்கால பக்கம் இருக்க போகுது, விசை மையத்தை நோக்கி இருக்க போகுது. எப்பயும் எப்பயும் இயக்க திசைக்கு செங்குத்தா இருக்கும் அந்த விசை. இயக்க திசைக்கு செங்குத்தா தாக்குற விசையால் என்ன செய்யாது? வேலை வராது. வேலை வராட்டி அவற்றை இயக்க சக்தி மாறாது. என் இவரில் தாக்குற விசை இது மட்டும்தான் பெற போகுது. இந்த விசை மட்டும்தான் பெறும். இந்த விசை மட்டும்தான் தாய் கொண்டிருக்குது. இந்த விசை மட்டும் தாய் கொண்டிருந்தா இந்த விசையால வேலை வராது. வேலை வராட்டி அந்த இயக்க சக்தி கூடாது. அதெல்லாம் தொடர்ந்து என்ன செய்யாது? மாறா கதியிலேயே சுத்தி கொண்டிருக்குது. நீங்க சொல்ற மாதிரி யாரால வேலை செய்யப்பட்டிருக்குமா இருந்தா ஒரு ரவுண்ட் முடிச்ச இயக்க சக்தி கூடிடும். இந்த 2ஆம் ரவுண்ட் முடிச்ச இயக்க சக்தி கூடிடும். என்ன ஓ பெருமானம் கூடிக்கண்டல ஓ. ஒரு துணிக்க வட்டப்பால சுத்தி கொண்டிருக்கிறா இருந்தா அது இந்த மையத்தை நோக்கி தாக்குற மைய நாட்டு விசையால வேலை வராது. இப்ப பூமி வந்து சூரியனை சுத்தி கொண்டிருக்குது, மையத்தை நோக்கி ஒரு விசை இருக்குது. அந்த விசையால வேலை செய்யப்பட்டிருக்குமா இருந்தா ஒவ்வொரு ரவுண்டும் பூமி முடிக்க அது கோணவேகம் கூடி கூடி இப்ப நாங்க போயிருக்கு மிகப்பெரிய கோணவேகம் வந்து சுழண்டு அடிச்சு ஓடி இருக்கும் அங்கே. நான் சொல்ற படம் அவங்களுக்கு என்ன சொல்றேன்.
வட்ட இயக்கத்தில் இருக்கிற மைய நாட்ட விசையால வேலை ஒன்று செய்யப்படாது. என்ன காரணம்? அந்த விசை எப்பயும் இயக்க திசைக்கு செங்குத்தா இருக்கிறதால. இந்த இடத்துல நோட் பண்ணிக்கொள்ளும். நல்ல கருத்துல சொல்றேன். இயக்க திசைக்கு செங்குத்தா தாக்குற விசையால வேலை வராது. அதெல்லாம் வட்ட இயக்கத்துல சுத்துற துணிக்கைக்கு வந்து இயக்க சக்தி அதிகரிக்காது. இருக்கிற இயக்க சக்தியை அடிச்சு மட்டுமே தோன்றும். சரியா? அப்போ ஒரு துணிக்கையில செங்குத்தா விசாக்குறதா இருந்தா அந்த விசையால வேலை ஒன்றும் செய்யப்பட மாட்டாது. ஒரு பொருள்ல வேலை செய்தாதான் அவற்றை இயக்க சக்தியும் அழுத்த சக்தி என்ன செய்யும்? கூடலாம். வேலை செய்யப்படைக்க அது இயக்க சக்தியா மாறும். இல்லையேண்டா அழுத்த சக்தியா மாறும். உதாரணமா இதுல ஒரு எம் திணிவு இருந்தா அந்த எம் திணிவுல நான் எம்ஜி என விசையை கொடுத்து எச் தூரம் கொண்டு போனா நான் செய்த வேலை எம்ஜிஹெச். அதுல சேமிக்கப்பட்ட சக்தியும் எம்ஜிஹெச்சா இருக்கும். நான் செய்யற வேலை அங்க சக்தியா மாற்றப்பட்டிருக்கு. சரியா? இதுவே ஒரு எம் திணிவை நான் எச் தூரத்துல பிடிச்சி வச்சிருக்கிறேன். அப்படியே கையா விடுறேன். கையை விட்டா கீழே வேலைக்கூடிய இயக்க சக்தி வந்திருக்கும். அங்க செய்யப்பட்ட வேலையண்டா எம்ஜி தான் இருக்க போகுது விசை. ஏன்? பூமி கவர்ந்திருக்கும் இல்ல. அந்த பூமி கவர்ந்திருக்கிற விசை வந்து எம்ஜி. அந்த எம்ஜி என்ற விசையால இத்தூரம் கீழே வந்துட்டு அந்த செய்யப்பட்ட வேலை எவ்வளவு? எம்ஜிஹெச். அந்த எம்ஜிஹெச் அவ்வளவு என்ன மாறி இருக்கு? இயக்க சக்தியா மாறி இருக்கும். அதான் இப்படி சமமாட்ட போறேன். எம்ஜிஹெச்ல அந்த இயக்க சக்தி. சரியா? அதே நேரம் இங்கேயும் நான் இந்த சமன்பாடு போடேக்க எங்க இங்க இருக்கிறேன். நிறைய கீழ் நோக்கி தாக்குது. இப்ப நிறைய கீழ் நோக்கி தாக்குதா இருந்தா கீழ் நோக்கின திசையில இயங்கின தூரம் தான் போடணும் செய்யப்பட்ட வேலை. அப்ப இந்த எம்ஜியால செய்யப்பட்ட வேலை போடணும்னா இருந்தா எம்ஜி எங்க நோக்கி தாக்குது? கீழ் நோக்கி. அப்ப அந்த எம்ஜியால அந்த கீழ் நோக்கி தாக்குற விசையால இறங்கின தூரம் எவ்வளவு? எச். அப்ப செய்யப்பட்ட வேலை எவ்வளவு? எம்ஜிஹெச். அவ்வளவு இயக்க சக்தியா மாறி இருக்கு. அதானே சமன்பாட்டில் போட்டுக்கொள்றோம். விழுந்த நிலைப்பாடு சக்தி இயக்க சக்தி மாதிரி. ஏன்னா அந்த விசையின் திசையில இயங்கின தூரம் போடணும். அந்த விசையின் திசையில இயங்கின தூரம் சொன்னா இத்தான். இந்த தூரம் போடுறீங்க இவ்வளவு தூரம். அவ்வளவு தூரம் போகணுமே வந்து எம்ஜியின் பிரிச்ச ஒரு அளவான பெருமானத்தை தான் செய்யணும். அதை நீங்க செய்து பார்த்தா திருப்பி அது எம்ஜிஹெச் தான் வரும். ஓகே. நிறைய காய்ச்சா குழப்பி விடுறேன். இப்ப பி பார்ட் கேள்வி. சரியா? பி பார்ட் கேள்வியை பார்ப்போம். பி பார்ட் கேள்வி. பி பார்ட் என்ன சொல்லப்படுதுன்னா இப்ப பி பார்ட்டுக்கு விடையெழுதும் போது குட்டி சுயாதீனமாக இயங்கத்தக்கது என கொள்கை. இது இது இதுக்கும் இயங்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது நல்ல கேள்வி. முதல் கேள்வி நல்ல கேள்விதான். ஆனா சின்ன கேள்வி. இது கொஞ்சம் பெருசா வரப்போகுது. ஓகே. ஆனா நிலம்புதான் விடுது இல்லை. சுயாதீனமாக இயங்கத்தக்கதாக கொள்கை. குட்டி பி ஆனது மரக்குட்டி ஏயிலிருந்து வெளியேறும் கணத்தில் அதன் கதி கேபிட்டல் வியனின் உந்தக்காக விதிப்படி அக்கணத்தில் குட்டி ஏயின் கதி கேபிட்டல் வியை காண்க. இப்போதைக்கு இப்படி எழுதும் போது அது இயங்க வேணுமா? குட்டி பி ஆனது ஏயிலிருந்து வெளியேறும் கணத்தில் குட்டி பி ஆனது மரக்குட்டி ஏயிலிருந்து வெளியேறும் கணத்தில் அதன் கதி வியனின் உந்தக்காவு விதிப்படி அக்கணத்தில் குட்டி ஏயின் கதி. இப்ப இவற்ற கதிதானப்பன் காண போறோம். ஆனா இப்ப ஏற்கனவே வீணோட எடுத்தாங்க. இப்ப வீணோட அடக்காம வியா அடக்க போறோம். கேபிட்டல் வியா கருத போறோம். இவற்ற பெருமானம் கேபிட்டல் வியா கருத போறோம். சரியா? கேபிட்டல் வியா கருதி இப்ப கேபிட்டல் வி என்ற பெருமானத்தை எதை பயன்படுத்தி செய்யட்டாமண்டா உந்த காப்பு விதியை பயன்படுத்தி செய்யட்டாம். சக்தி காப்பு விதியை பயன்படுத்தாம. சக்தி காப்பு விதியை பயன்படுத்துவோம். ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. சரியா? சக்தி காப்பு விதியை பயன்படுத்தாம உந்த காப்பு விதியை பயன்படுத்தி இப்ப இவருக்கும் வேகம் பெற போகுது. இவருக்கும் வேகம் பெற போகுது. இவருக்கு வார வேகம் தான் வியை எடுத்துக்கொண்டு வியை காணணும். உந்த காப்பு பயன்படுத்தி ஒரு ட்ரை பண்ணுவது. உந்த காப்பு விதியை பயன்படுத்தி அந்த சிமோலியம் திரிவின்ற வேகம் கேபிட்டல் வி அந்த கேபிட்டல் விக்கான கோவை காண்பா.
என்னடியா? சரி, ஒரு கவனிங்கள யோசிச்சிருப்பானு. உந்த காப்பை பயன்படுத்தி இப்ப இந்த விய காணுவோம். உந்த காப்புன்றது ஆரம்ப உந்தத்தை இறுதி உற்சாகப்படுத்தவும். இருக்க பரிமாணம் உந்த காப். ஆரம்ப உந்தம் சமன் இறுதி உந்தம் என்ற மாதிரி போடலாம். ஆரம்ப உந்தம் இறுதி உந்தம் தொகுதிக்கு தான் பாதிக்கும். இப்ப தொகுதிக்கு உந்த காப்பு விதியை பயன்படுத்தியேக்கு இவரால் இவருக்கும் விசை வரும், இவரால் அவருக்கும் விசை வரும். சரியா? புற விசை இருக்காது. ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் கழிக்கணும். ரெண்டு பேருக்கும் சேர்த்து கழிக்க புற விசை இல்லை. புற விசை இல்லாம இருந்தா மொத்தம் உந்தம் காக்கப்படணும். ஆரம்பத்துல இருக்கிற மொத்த உந்தம், இந்த குத்தியை நான் மேலே இருந்து விடுவிக்க இருக்கிற மொத்த உந்தம் எவ்வளவு? எவ்வளவு கஸ்தூரி? இந்த குத்தியை நான் இந்த இடத்துல இருந்து விடுவிக்க இருக்கிற மொத்த உந்தம் எவ்வளவு? எவ்வளவுடா? 0. ஏண்டா கேபிட்டல் எம்முக்கு நினைவில்லை, சிமோல் எம்முக்கு நினைவில்லை. மொத்த உந்தம் 0. வேகம் திணிவில்லை, இல்ல வேகம் இல்லை. ரெண்டு பேருக்கும் வேகம் இல்லை தானே. உந்தம் உண்டா திணிவு தர வேகம் தானே சொல்றப்ப உங்களுக்கு. வேகம் இல்லை. அப்ப ரெண்டு பேருக்கும் மொத்த உந்தம் 0 தானே ஆரம்பத்துல. அப்ப பாருங்க, ஆரம்பத்துல மொத்த உந்தம் இருக்காது 0. இறுதியில இவருக்கு இங்கால பக்கம் வி என்ற உந்தம் பெறுகிறது, வி என்ற வேகம் பெறுகிறது. இவருக்கு அங்கால பக்கமா வி என்ற வேகம் பெற போகுது. சரியா? அதே நேரம் இவருக்கும் இங்கால பக்கம் ஒரு வேகம் இருக்க போகுது. அவற்றை இங்கால பக்கம் இருக்கிற வேகத்தை நான் எடுத்துக்கொள்றேன் வி டேஸ் என்ன ஆட்டு. இந்த கேபிட்டல் எம் வந்து இங்கால பக்கம் இருக்கிற வேகம் எடுத்துக்கொள்றேன் வி டேஸ். சிறப்படையில நாங்க இப்ப இந்த வேகம் தான் காண வேணும். சரியா? இந்த வேகத்தின் பிரமாணம் தான் காண வேணும். இவருக்கு இப்ப வேகம் பெருமன் சொல்லியாச்சு. இப்ப இவர் அங்கால பக்கம் சரக்குப்பட்டு கொண்டு போனா இவர் இங்கால பக்கம் தான் சரக்குப்பட்டு கொண்டு வரும். சரியா? அப்ப இவற்றை இங்கால பக்கம் இருக்கிற வேகம் ஸ்மால் எம் இன்டு கேபிட்டல் வி. அது கேபிட்டல் வி தரப்பட்டிருக்கு. சரியா? நான் இந்த திசையில உந்த காப்ப எடுப்பினா இருந்தா இந்த திசையில வார உந்தம் பிளஸ். அப்ப அதுக்கு எது திசையில இவருக்கு உந்தம் பெற போகுது. நீங்க மாறி போட்டா கூட மாறி வரும். இவருக்கு இங்கால பக்கம் தான் உந்தம் பெறுதுன்னா அடுப்பினா இருந்தா அது என்ன செய்யணும்? மைனஸ் அடக்கணும். அப்ப மைனஸ் கேபிட்டல் எம் இன்டு வி டேஸ் என்று போடலாம். கேபிட்டல் எம் இன்டு வி டேஸ். சரியா? இப்ப இந்த கேபிட்டல் எம் இன்டு வி டேஸ் அப்படி எங்கால கொண்டு வந்தா கேபிட்டல் எம் இன்டு வி டேஸ் என்ற பிரமாணம், கேபிட்டல் எம் இன்டு வி டேஸ் என்ற பிரமாணம் என்ன இருக்கணும்? ஸ்மால் எம் இன்டு விக்கு சமனா இருக்கணும். இப்ப வி டேஸ் என்ற பிரமாணம் தான் எங்களுக்கு கேட்கப்பட்டது. வி டேஸ் என்ற பிரமாணம் ஸ்மால் எம் இன்டு வி இன் கீழ் கேபிட்டல் எம் என்ற மாதிரி வரும். ஐயா, இவற்றை வேகம் தரப்பட்டிருக்குது. இவற்றை வேகம் தரப்பட்டா இவருக்குரிய வேகம் எவ்வளவு இருக்க மட்டும் தான் காணணும். வி டேஸுக்குரிய பிரமாணம் கேபிட்டல் எம் என்ற பிரமாண வேகம் தான் கேட்கப்பட்டிருக்கு. சரியா? குட்டி பி ஆனது குட்டி ஏயிலிருந்து வெளியேறும் கணத்தில் குட்டி பி ஆனது இதான குட்டி பி, இது குட்டி ஏ, இது குட்டி பி. குட்டி பி ஆனது குட்டி ஏயிலிருந்து வெளியேறும் கணத்தில் கதி வீயலின் உந்த காப்பு விதிப்படி அக்கணத்தில் குட்டி ஏழின் கதியை வி சார்பாக காண்கதான் கேட்கப்பட்டது. ஏ இந்த கதி வி சார்பா. சரியா? அப்ப ஏ இந்த கதி வி சார்பா என்ன இருக்கும்னா ஸ்மால் எம்பி என்கிற கேபிட்டல் எம் வரும். எவ்வாறு உள்ளது சொல்றது? அந்த பிக்குரிய வேகத்தின் வருமானம் குத்தி பிக்குரிய வேகம் வியா இருந்தா ஏக்குரிய வேகம் மத்த நான் பி டேஸ் என்று போட்டுக்கான. அப்ப நாங்க போடுற திசையிலேயே வேகம் வந்திருக்கும். ஸ்மால் எம் இன்டு வி என்கிற கேபிட்டல் எம் வரும். உந்த காப்பி பாயம். சரியா? ஓகே. அது பி பார்ட்ல வர முதலாவது கேள்வி. பி பார்ட்ல இருக்கிற முதலாவது கேள்வி. இப்ப அந்த பி பார்ட்ல ரெண்டாவது கேள்வி. பி பார்ட்ல ரெண்டாவது கேள்வி சக்தி காப்பு விதியை பயன்படுத்தி கேபிட்டல் விக்கான ஹோவையை ஸ்மால் எம் கேபிட்டல் எம் எச் ஜி ஆகியவற்றின் சார்பு. சரியா? ஸ்மால் எம் கேபிட்டல் எம் எச் ஜி எதுக்கான ஹோவை? இந்த கேபிட்டல் விக்கான ஹோவையை காணட்டாம். சரியா? கேபிட்டல் விக்கான ஹோவையை ஸ்மால் எம் சார்பா கேபிட்டல் எம் சார்பா எச் சார்பா ஜி சார்பா காணட்டாம். இந்த விக்கான ஹோவையை காணணும் சக்திக்காக பயன்படுத்தி. இப்ப உங்களுக்கு தெரியும், இவர் இங்கே இருந்து வரத்துக்கு வரைக்க இவருக்கு இயக்க சக்தி வரும், இவருக்கும் இயக்க சக்தி வரும், அவருக்கு மட்டுமே ராது. ஆனா ஏற்பாடு கோயில் செய்யக்க இவருக்கு மட்டும்தான் இயக்க சக்தி வந்தது. இவருக்கு இயக்க சக்தி இல்லைன்னு வச்சுக்கலாம் கேள்வி நாம் கேள்வி விட வழங்கணும். இப்ப பி பார்ட்களில இவருக்கும் வேகம் இருக்குது, இவருக்கும் வேகம் இருக்குது. அப்ப இவருக்கும் இயக்க சக்தி வர போகுது, இவருக்கும் இயக்க சக்தி வர போகுது. ஆனா இழக்கப்படுற சக்தி என்ன? இது மட்டும். இவர் மட்டும்தான் இயக்க சக்தி இழப்படும் சக்தி இழப்பார். இந்த இவர் மட்டும்தான் அந்த தூரம் கிளறங்க போகணும். இவர் இழப்பாரா?
இல்ல என்ற இவற்ற புவியீர்ப்பு மையம் இதுல இருந்தா இது அப்படியே கிடையாம ஒண்ணுக்கு இவற்ற புவியீர்ப்பு மையம் வந்து அசையாது, மேலேயும் போகாது கீழேயும் வராது. நான் சொல்ற விளங்காரா வினத்? புவியீர்ப்பு மையம் அசைய போறது இல்லை. ஆற்ற அந்த குத்தி ஏந்த புவியீர்ப்பு மையம் அசையாது, இது அப்படியே பின்னுக்கு வரும். சரியா? இவர் அப்படியே பின்னுக்கு வர்றாரா இருந்தா அவற்ற புவியீர்ப்பு மையம் அசையாது. அப்ப அவற்ற புவியீர்ப்பு மையம் அசையலையா இருந்தா அவருக்குரிய நிலைப்பண்பு சக்தியில மாற்றம் இல்ல. அப்ப அவருக்குரிய நிலைப்பண்பு சக்தியில மாற்றம் இல்லையா இருந்தா நிலைப்பண்பு சக்தி இழக்க போற ஆள் ஆர் மட்டும், சிமோல் எம் மட்டும். அப்ப இழந்த நிலைப்பண்பு சக்திக்கு எம்ஜிஹெச் மட்டும் தான் வரும். ஆனா பெற்ற இயக்க சக்திக்கு இவருக்கான இயக்க சக்தி பெறவணும், இவருக்கானது பெறவணும். சரியா? ஆக இப்ப நீ போட வேண்டிய சமன்பாடு இழந்த நிலைப்பண்பு சக்தி, இழந்த நிலைப்பண்பு சக்தியின் பிரமாணம் பெற்ற இயக்க சக்தியின் பிரமாணத்துக்கு சமப்படுத்தி விடலாம். இழந்த நிலைப்பண்பு சக்தி என்றா சிமோல் எம்ஜிஹெச் மட்டும், பெற்ற இயக்க சக்தி பிரமாணம் என்றா அரை சிமோல் எம் பி வர்க்கம் பெறவணும். அதோட இவருக்குரிய பிரமாணத்தையும் போய் போடணும். இயக்க சக்தி என்ற எண்ணிக்கணியம் எந்த ஒரு சக்தியும் எண்ணிக்கணியம் தானே. திசையெல்லாம் பார்த்து பிளஸ் மைனஸ் போடுறேன், மொத்தமா கூட்ட வேண்டியான். இந்த உந்த காப்புக்கு போட்ட மாதிரி போடுறேன், உந்தம் காவிக்கணையும் அப்ப அப்ப திசையை எடுத்து அதுக்கு என்ன மாதிரி போடணும். இது எண்ணிக்கணியம் இல்லை. அப்ப அப்படியே பிளஸ் தான் பெறணும். என்ன வரும்? ஹாஃப் கேபிட்டல் எம் பி டேஷ் வர்க்கம் பெறணும். இப்ப நாங்க என்ன காணணுமா இருந்தா இந்த விக்குரிய பிரமாணம் தான் காண வரும், விக்குரிய பிரமாணம். அப்ப பி டேஷுக்கு என்ன செய்யணும்? அந்த வி சார்பா இங்க எடுத்த கோவை இருக்கு இல்லை, அதை பிரதிட்டு அப்ப விக்குரிய கோவையை காணணும் தந்த இரவுல. ஒரு செய்தி முடிவா இழந்த நிலைப்பண்பு சக்தி பெற்ற இயக்க சக்தி. ஆனா இயக்க சக்தி ரெண்டு பேருக்கும் இருக்கும். நல்ல கேள்வி, அதே நேரம் தரமா வழங்கும். ஆனா என்ன நிலம்பு தான் விடுது இல்ல லூசு. பிள்ளையண்டாலும் பரவாயில்ல, ரைவன் விடையிடங்க. பிள்ளையண்டா என்ன வட்டி படுத்தி பிழைகிறது, பிழைச்சு பிழைச்சு தான் சரி வாரது. பன்னெண்டியா? ரைட், பாப்ப முறை. அப்ப நானும் சுருக்குறேன். இங்கால வார பிரமாணம் எம்ஜிஹெச் அது இருக்கட்டும், அது சமன். இது சிமோல் எம்பி வர்க்கத்தின் கீழ் சண்டன மாதிரி போடுறேன். ஆக இது ஹேப்பில் லேமின் கீழ் சண்டன்னு போடுவோம். பி டேஷ் வர்க்கத்துக்கு விடுதலை வேணும், அதைத்தான் விடுதலை வேணும். பி டேஷ் வர்க்கத்துக்கு அது முழுவதற்கும் வர்க்கப்படுத்த வேணும். முழுவதற்கும் வர்க்கப்படுத்தினா சிமோல் எம் அதன் கீழ் கேபிட்டல் எம், சிமோல் எம்மின் வர்க்கம் கேபிட்டல் எம்மின் வர்க்கம் அப்படியே வி வர்க்கம் பெற வேணும் இல்லையா? வர்க்கப்படுத்தி விட்டா அல்லது சிமோல் எம்பி எங்கு கேபிட்டல் முழுவதும் வர்க்கம் போடலாம். ஓகே, இப்ப பாருங்க, இதுல வார ஒரு எம்மையும் இதுல வார ஒரு எம்மையும் பட்டி விடுவோம். பட்டலாம் தானே? சரியா? வட்டி விடுவோம். இப்ப இதுல வி வர்க்கத்தை போகிறது விடலாம். இப்ப எல்லாத்திலையும் வார ஒரு எம்மே வட்டி விடுறோம். நீங்க இதுல ஒரு எம், இதுல ஒரு எம், இதுலயும் ஒரு எம் பட்டி விடுவோம். இது ரெண்டுலயும் டென் இருக்கு தான். நீங்க ரெண்டை பொருட்கலாம் தானே, குறுக்க பெருக்கலாம் இல்ல ஒன்று. இப்போ குறுக்க வரைக்கும் இங்க என்ன வேணும்? 2GH வரும். அது சமன். இதுல இப்ப மிச்சமா என்ன இருக்குது? ஒன்றுதான் இருக்குது. ஒன்று இல்ல வி வர்க்கம் இருக்குது. வி வர்க்கத்தை பொறுக்க போறோம். வி வர்க்கத்தை பொறுத்து விட்டா இதுல ஒன்று இருக்குது. ஆக இதுல என்ன வரும்? என்ன பண்ணுறோம்? இதுல சிமோல் எம்எம் இருக்கு, ஒரு கேபிட்டல் எம் இருக்கு இல்லையா? ஒரு எம் தானே வெட்டப்பட்டது. அப்ப சிமோல் எம்மின் கீழ் கேபிட்டல் எம் முழுவதற்கும் அங்கால வி வர்க்கம் போறதுக்கு ஏன்னா வி தான் நான் காண வேணும். சொல்றோம் விளங்குதார? அதை கொண்டே அங்கால குறுக்க விரிச்சு விட வேண்டியா?
அல்லது தேவையான ரெண்டு பேருக்கும் கொடுக்கலாம். அப்ப வேற கொண்டு அங்கால குறுக்க பிரிச்சு விட்டா பி வர்க்கத்தின் வருமானம் 2gh கீழ் 1 பிளஸ் ஸ்மால் எம்மின் கீழ் கேபிட்டல் எம் மாதிரி வரும். சரியா? வி வர்க்கம். அப்ப வியின் வருமானம் என்ன இருக்கணும்? அவ்வளவும் ரூட்டுக்கு வரணும். அப்ப ரூட்டுக்கு வரணும் 2gh கீழ் 1 பிளஸ் ஸ்மால் எம்மின் கீழ் கேபிட்டல் எம் போட்டு விடலாம். அந்த தரல விட சரி முடிச்சு. முடிஞ்சதா? ரைட். அடுத்த கேள்வி பி பார்ட்ல ரெண்டாவது கேள்வி பார்த்தனா பி பார்ட்ல மூன்றாவது கேள்வி. சி பார்ட்டும் இருக்கேன் எஸ்ஏ இல்ல. பி பார்ட்ல மூன்றாவது கேள்வி குட்டி பியினால் வலைபரப்பு மீது பிரயோகிக்கப்படும் செவ்வன் மரதாக்கத்தினால் மரக்குட்டி ஏ மீது வேலை செய்யப்படுமா? காரணம் இருக்கு. குட்டி பியினால் வலைபரப்பு மீது பிரயோகிக்கப்படும் செவ்வன் மரதாக்கு விஷயம். இது பி, இது பி. பியால வலைபரப்பு மீது ஒரு செவ்வன் மரதாக்கு விஷயம் வந்தே இல்லை. புரிஞ்சு காரணம் அந்த செவ்வன் மரதாக்கு விஷயம் இப்ப வேலை செய்யப்படும் கேட்கப்பட்டது. முதலாவது கேட்கப்பட்டதுல இவர்ல வந்த மரதாக்கு விஷயால வேலை செய்யப்படும் கேட்கப்பட்டது. இப்ப இவர்ல வார அந்த செவ்வன் மரதாக்கு விஷயால கேபிட்டல் எம்ல வேலை செய்யப்படும் கேட்கப்பட்டது. ஏல வேலை செய்யப்படும் கேட்கப்பட்டது. ஆறுல வார செவ்வன் மரதாக்கு விஷயம்டா இவர்ல வார செவ்வன் மரதாக்கு விஷயம் வந்தது. இவர்ல வார செவ்வன் மரதாக்கு விஷயால இந்த கேபிட்டல் எம் திணிவில அதாவது ஏல வேலை செய்யப்படும் கேட்கப்பட்டது. என்ன சொல்லுவீங்க? வேலை செய்யப்படுமா வேலை செய்யப்படாதா? வேலை செய்யப்படும். சரியா? ஏன் இப்ப இவர் இங்கால பக்கம் இயங்குறார். ஆனா மரதாக்கத்துக்கு செங்குத்தா இயங்க போகுது. மரதாக்கத்துக்கு செங்குத்தா இயங்கினா அந்த இல்லத்தை பிச்சு கொண்டு இப்படி வந்திருக்கும். இது கிடையாதுல வருது. அப்ப இந்த மரதாக்கத்தின் பிரிச்ச ஊரோண்டு வருமே இல்லை, பிரிச்சு பார்க்கலாம் இல்லை. கிடையாவும் பிரிச்சு நிலைக்குத்தாவும் பிரிச்சா நிலைக்குத்தா வார கூறால இந்த வேகத்துக்கு வேலை செய்யப்படாது. ஆனா இந்த கிடையா வார கூறு தான் வேலை செஞ்சு வெற்றி வீராச கொடுக்கணும், வேகத்தை கொடுத்துருக்கணும். அப்ப வெற்றி அந்த வேகம் வீராசுக்கான காரணம் இந்த மரதாக்கத்தின் பிரிச்ச ஊர் தான் வேலையை கொடுக்குது. சரியா? ஏனண்டா இப்ப இந்த மரதாக்கம் இப்படித்தான் பெற போகுது. இந்த திசையிலேயே குத்தி வந்திருக்குமா இருந்தா வேலை செய்யப்பட்டிருக்கும். இந்த திசைக்கு செங்குத்தா பண்ண வேலை செய்யப்பட்டிருக்காது. இப்ப மரதாக்கம் இப்படித்தான் பெற போகுது. ஆனா குத்தி இந்த மாதிரி இயங்குது. இந்த மரதாக்கத்தின் பிரிச்ச ஊரண்டா அவருக்கு வேலையை கொடுத்துருக்கு. சரியா? அப்ப இப்ப இந்த மரதாக்கத்தால வேலை செய்யப்படுமான்னு கேட்டா வேலை செய்யப்படும். இதுல குத்தி ஏயில தாக்குற மரதாக்கத்தால வேலை செய்யப்படும். சரியா? எழுதி கொடுங்க. வேலை செய்யப்படும். கற்பிலும் தாக்குற அந்த மரதாக்கத்தால வேலை செய்யப்படும். அந்த வேலை தான் அந்த அவருக்குரிய வேகம் வீராக கொடுத்துருக்கு, இயக்க சக்தியை கொடுத்துருக்கு. காரணம் எழுதிக்கோள். குறித்த விசையின் பிரித்த கூறினால் குறித்த விசையின் கிடைத்திசையில் உள்ள பிரித்த கூறினால் வேலை செய்யப்படும். குறித்த விசையின் கிடைத்திசையில் உள்ள பிரித்த கூறினால் வேலை செய்யப்படும். அந்த விசையை குறித்து காட்டுங்க ஒரு சின்ன படம் போட்டு. குறித்த விசையின் கிடைத்திசையில் உள்ள பிரித்த கூறினால் வேலை செய்யப்படும். குறித்த விசையின் கிடைத்திசையில் உள்ள பிரித்த கூறினால் வேலை செய்யப்படும். குறித்த விசையின் கிடைத்திசையில் உள்ள பிரித்த கூறினால் வேலை செய்யப்படும். வாரங்களா விலைக்கு இல்லையா? மிச்ச மேலாம் வை. அந்த இது வேண்டியாங்க குச்சோண்ட ஒரு ஆக்கள் உங்களுக்குரிய குச்ச பக்கத்தை வச்சுங்க. வேற அலேஜிக்கு இருக்கா அந்த குச்சுக்கு? இல்லையா? இருக்கா உனக்கு? கொண்டு வா குச்சோன். பக்கத்துல குத்தி போட்டிருந்தா எல்லாம் பிரச்சனை இருக்காது. நல்ல அது 20,000 30,000 அந்த பேக்கெட். அப்படியா? 100 ரூபாய்க்குள்ள பேர் அது நிறைய குச்சி பேர். அதுக்கே நிலம்பு குத்தும் தான் அந்த கிளாஸுக்கு. எங்கேயும் நிலம்பு தானே. சரியா? இதுக்கு மட்டும்தான் நிலம் வண்டியில என்ன இதுக்கு கொஞ்சம் கூட கிடக்கு மேல கிடக்கு திறந்த
ரைட், முடிஞ்சு. கிளாஸ் முடியல. சி பார்ட் விளங்குற வியூஸ் கேள்வி. இப்ப அடுத்த கேள்வி சி பார்ட் கேள்வி. சி பார்ட் தற்போது சிமோனியம் திணிவுள்ள குட்டியானது கேபிட்டலியம் திணிவுள்ள வளைந்த ஆப்பின் மீது காட்டியவாறு ஜூ வேகத்தில் அறியப்படுகின்றது. இது வேற கேள்வி. அப்படியே பட்டன் மாறுது கேள்விய. இதே செட்டப்ல பட்டன் மாறுது. அழிக்கிறேன் போட்டுள்ள வேற கேள்வி. சி பார்ட் கேள்வி இதே செட்டப் தான். அங்கே இருந்து இங்கே இல்ல குத்தியை நாங்க வலிக்கி விட்டுனாங்க. 2 கேஸ் எழுதிட்டோம். ஒன்று இவர் இயங்காம இருக்கேக்கு இவர் மட்டும் இயங்குற மாதிரி. 2வது கேஸ் 2 பேரும் இயங்குற மாதிரி. இந்த மாதிரி கேள்வி வரலாம். எம்சிக்கும் வரலாம். இப்ப இங்க இருக்கிற குத்திய நாங்க மேல அடிச்சு தள்ளி விடுற மாதிரி இருந்தா மேல போகும் இல்ல, ஏற்கொண்டு மேல போகும் இல்ல. அதே மாதிரி கேள்வி அடுத்த கேள்வி சி பார்ட். அதே மாதிரி ஒரு கேள்வி. இது எந்த கேள்வியை ஈஸியா மாத்தி இருக்கிறேன்டா, இதே மாதிரி கேள்வி பாசிபிள் எம்சிக்கு இருக்குது. யாருக்கு ஞாபகம் இருக்குதா? இதே மாதிரி கேள்வி பாசிபிள் ஒரு எம்சிக்கு இருக்குது. அந்த எம்சிக்குவை கொஞ்சம் விரிவா ஈஸியா மாத்திக்கிறாங்க தான். ஞாபகம் இருக்கா? எத்தனா சொல்லுவா கிட்டத்தட்ட 2000 சரி 2013ஆம் ஆண்டு. 2013ஆம் ஆண்டு 50வது கேள்வி அப்படியா? அந்த கேள்வியை ஈஸியா மாத்திக்கிறாரு. சிம்பிள், எளிய வழி. ஒரு எம்சிக்கு ஈஸியா மாத்துறது. அதுல இருக்கிற நுணுக்கங்கள் தெரிஞ்சாதான் ஈஸியா மாத்த முடியா. ரைட். சி பார்ட் கேள்வி. ஏன் பி பார்ட் பார்த்துட்டோம், இப்ப சி பார்ட். படத்தை கருமா. ரைட். சி பார்ட் தற்போது சிமோனியம் திணிவுள்ள குட்டியானது கேபிட்டலியம் திணிவுள்ள வளைந்த ஆப்பின் மீது காட்டியவாறு ஜூ வேகத்தில் எறியப்படுகின்றது. இதப்பன் கேபிட்டலியம் திணிவு. சரியா? இது கேபிட்டலியம் திணிவு. ஜூ வேகத்தில் எறியப்படுதா இருந்தா ஆரம்ப நிலையில ஜூ வேகத்தில் எறியப்பட்டதான் காட்டப்பட்டிருக்குது. இது எவ்வளவு தூரம் ஏறுதுன்னு சொன்னா எச் தூரத்துக்கு ஏறுது. சரியா? எச் தூரத்துக்கு ஏறி இருக்குது. அதிவியர் புள்ளிக்கு போயிருக்க அவற்றை வேகத்தின் வருமானம் என்ன வேற? 0. இலக்கு வேகம் 0,000, கிடை வேகம் 0,000, 2 வேகம் நில போகுது. ஒரு சாயம் நில போகுது. ஒட்டுமொத்த வேகம் 0,000 அதிகார புள்ளிக்கு போய். சரியா? அப்ப இதுல அங்கால சின்ன சின்ன கேள்வி தான் கிடக்குது. முதலாவது கேள்வி, தொகுதியின் ஆரம்ப இயக்கப்பாட்டு சக்தியை கணிക്കുക. தொகுதியின் ஆரம்ப இயக்கப்பாட்டு சக்தினா இவருக்கு மட்டும் தான் இருக்க போகுது இயக்க சக்தி. யாருக்கு மட்டும்? இந்த திணிவுக்கு மட்டும் தான் இருக்க போகுது. சிமோலியம் திணிவு. இதுதான் சிமோலியம் திணிவு. அப்ப தொகுதியின் ஆரம்ப இயக்கப்பாட்டு சக்தி என்னன்னு கேட்டா ஃபைனடிக் எனர்ஜி. ஃபைனடிக் எனர்ஜி ஆரம்ப மண்டத்தால இனிசல் ஐ என்று போடுறேன். ஹாஃப் எம்
ஜூ வர்க்கம் அவ்வளவு சரி. சரியா அபிசான் அவங்க திசையும் போட்டுக்காரணும் என்ன? ஆ இல்ல ஏன் எண்ணிக்கணியம் போட தேவையில்லை. ஆர்வக்குள்ளார லோகம் சொல்லிவிட்டார். உந்ததுக்கு தான் திசை இருக்கு. இது எண்ணிக்கணியம். அதிக உயரத்தை அழகையில் சிமோனியம் திணிவின் நிலைக்குத்து வேகம் மற்றது ஆப்பு சார்பாக சிமோனியம் திணிவின் கிடைவேகம் என்பதை கணிக்கலாம். அதுயர் புள்ளிக்கு போயேக்க அவற்றின் நிலைக்குத்து வேகம் என்னவா இருக்கும்? அது முதலாக அதுயர் புள்ளிக்கு போயேக்க அவற்றின் நிலைக்குத்து வேகத்தின் பிரமாணம் என்னவா இருக்கும்? பூஜ்ஜியம். ஆப்பு சார்பான கிடைவேகம் என்று கேட்டா கிடைவேகம் என்னவா இருக்கணும்? பூஜ்ஜியம். ஒட்டுமொத்தம் ஒரு வேகம் இருக்காது. சரியா அதுயர் புள்ளிக்கு வரைக்கும் அவற்றை ரெண்டு வேகம் பூஜ்ஜியமாயிரும். அதுயர் உயரத்தை அழகையில் சிமோனியம் திணிவின் நிலைக்குத்து விளைஞ்சாது ஆப்பு சார்பான சிமோனியம் திணிவின் கிடைவேகம் என்பவற்றை கணிக்க வேண்டும் சொன்னால் பூஜ்ஜியம் தான், கணிக்க தேவையில்லை. அங்க ஆளும் தூரத்துக்கு ஏறினா வேகம் இல்லாம போயிடும். மேக்சிமம் ஏறக்கூடிய தூரம். இப்ப சி பாட்ல மூன்றாக வெள்ளி, இது முதலாக வெள்ளி, இது ரெண்டாக வெள்ளி, இது மூன்றாக வெள்ளி. சிமோனியம் திணிவு அதுயர் உயரத்தை அழகையில் ஆப்பும் கிடைவேகம் ஜூ நோட் என கொண்டு இது இது சரியா ஆப்பின் கிடைவேகம் ஜூ நோட் என கொண்டு ஜூ நோட் ஜூனுக்கு இடையில் உள்ள தொடர்புகளை ஏற்படுக செய்யுமா. இவர் அதிகர் புள்ளிக்கு விரைக்க இவற்ற கிடைவேகம் ஜூ நோட்டா இருந்தா ஜூ நோட்டுக்கும் இந்த ஜூவுக்குமான தொடர்பு புரட்டாம். கனடியா மினிட் பாவம் கவனிவா. அதிகர் புள்ளிக்கு இவர் விரைக்க இவற்ற வேகம் முழுமையா பூஜ்ஜியமாயிரும். இவற்ற வேகம் முழுமையா பூஜ்ஜியமாயிரும். நாங்க இதற்குரிய வேகம் தான் காணணும். யாருக்கு? ஜூ நோட்டுக்கும் ஜூவுக்கும் தான் தொடர்பு இருக்கணும். அப்ப என்ன சமன்பாடு போடலாம்டா? உந்த காப்பு விதியை போடலாம். இவர் வந்து இவரோட வந்து மேல வரைக்க ரெண்டு பேரும் மோதப்படணும். இவரால் அவருக்கும் விசை வரும், இவரால் இவருக்கும் விசை வரும். புறவிசை இல்லை. உந்த காப்பு விதியை போடலாம். சக்தி காப்பு விதியை போட்டா இவருக்குரிய வேகம் அவருக்குரிய வேகத்தையும் போடலாம். அதை போட்டு எடுக்கலாம். சக்தி காப்பு விதி எங்களுக்கு என்ன கேட்டது? ஜூ நோட்டுக்கும் ஜூவுக்கும் தான் கேட்டது தொடர்பு. உந்த காப்பு விதியை போடுவமா இருந்தா உந்தம் காவிக்கணியம் இந்த திசையில உந்த காப்பு விதியை பிரயோகிக்கிறது. உந்த காப்பு தத்துவப்படி. சரியா உந்த காப்பு தத்துவம் ஆரம்ப உந்தத்துக்குரிய பிரமாணம் இறுதி உந்தத்துக்குரிய பிரமாணத்துக்கு சமனா இருந்திருக்க வேணும். ஆரம்ப உந்தம் யாருக்கு மட்டுமே இருக்கும்? இந்த சிமோனியம் திணறுக்கு மட்டும்தான் இருக்கும். எவ்வளவு பிரமாணம்? எம் இன்டு ஜூ. இவருக்கு இல்ல. அப்ப ஆரம்ப உந்தம் என்னவா இருக்கும்னா எம் இன்டு ஜூ. சரியா இறுதி உந்தம் இவருக்கும் இருக்கும் அவருக்கும் இருக்கும். அவற்றை வேகம் பூஜ்ஜியம் ஆயிடுது. ஆனா அவரோட சேர்ந்தான் இவர் மகையா போறாரு. புலங்குதா உங்களுக்கு? நான் சொல்றேன் அவங்களுக்கு என்ன இவரும் அவர்லாம் இருக்கிறார். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வழக்கு பட்டு கொண்டு போயிடும். அப்ப இறுதி உந்தம் பண்ண ரெண்டு பேரும் சேர்ந்து இயங்குற மாதிரி. இது என்ன மோதுகைண்டா மீள்தன்மை அற்ற மோதுகை. ரெண்டு பேரும் ஒட்டுப்பட்டு கொண்டுல போயிடும். அதிகர் புள்ளிக்கு போனா பிறகு இதற்கு வேகம் இல்லை. ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து தானே பகைய போகுது. அப்ப அதிகர் புள்ளிக்கு வந்தா பிறகு இறுதி உந்தம் கொண்டு போட்டா கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் இன்டு ஜூ நோட் என்ன மாதிரி போடணும். ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் உந்தம் இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து இயங்கினோம். மீள்தன்மை அற்ற மோதுகை. கதைக்கிற விளக்கம் உங்களுக்கு. அப்ப என்ன கேள்வி? ஜூவுக்கும் ஜூனோட்டுக்கான கேட்டது அல்லது ஜூவுக்கான கோவை கேட்டது? ஜூவுக்கான கோவை என்றா அல்லது ஜூனோட்டுக்கான கோவை என்ன கொண்டு பிரிக்க வேண்டியா? சரியா அப்ப ஜூனோட்டுக்கான கோவை என்ன இருக்கணும்? சிமோல் எம் ஜூவின் கீழ் கேபிட்டல் எம் பிளஸ் சிமோல் எம் இருக்கு. ஜூனோட்டுக்கான கோவை சரியா ஜூனோட்டுக்கான கோவை சிமோல் எம் ஜூவின் கீழ் கேபிட்டல் எம் பிளஸ் சிமோல் எம்.
என்ன? ஓ, செய்யலாமா? செய்யலாம். சக்தி காப்பு வச்சும் செய்யலாம். ஆனா ஜூனட்டுக்கும் ஜூக்கும் கிட்ட தலை இப்படி இந்த வழியில செய்யறதா ஈஸியா இருக்கு. அடுத்த கேள்வி சக்தி காப்பு தான் நினைக்கிறேன். பாப்போம். அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி. ஆரம்ப ஆப்பின் நிலைக்குத்து பகுதி மேல் மேலெலும்பும் குத்தினால் அடையப்படும் உயர்ந்தபட்ச உயரம் ஏச் நோட்டினை. இது சொல்லப்பட்டிருக்கு ஏச் நோட். ஏச் நோட்டினை ஜூ, கேபிட்லேம், சிமோலேம், ஜி ஆகியவற்றின் சார்பிறகு அனைத்து மேற்பரப்புகளும் ஒப்பமானவை. ஆப்பு கவலும் தன்மையற்றது. குற்றி வளர்ந்த ஆப்பு என்பன சுயானமாக இயங்கக்கூடியது. எல்லாம் சேர்ந்து இயங்கும். இப்ப என்ன கேட்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அந்த ஏச் நோட்டுக்கான கோதான் காணணும். ஏச் நோட் இவர் ஏறக்கூடிய அதிஉயர் உயரம் ஏச் நோட்டுக்கான கோவையை காணணும். சரியா? சக்தி காப்பு விதியை பயன்படுத்தினா உனக்கு அந்த ஏச் நோட்டு வந்திருக்கு. நீங்க ஜூஸ் ஆனை ஏன் சொல்லுவா? ஆரம்ப சக்தி என்ற இது மட்டும் பெறும். ஹாஃப் எம்ஜூ வர்க்கம் மட்டும்தான் பெறும். இறுதி சக்தி என்றா இறுதி இயக்க சக்தி என்று சொன்னா என்ன நிறுவனம்? இவருக்கும் இயக்க சக்தி இருக்க போகுது. இவருக்கும் இயக்க சக்தி இருக்க போகுது. இவரும் சேர்ந்து இயங்க போயிடும். ரெண்டு பேரும் சேர்ந்து போற போதுனா என்ன? ஜூ நாட். பின் அவற்றை வேகத்துக்கு விடுறேல கணக்கு சொல்றப்ப எங்கெங்க புலவடிங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு. அப்ப இறுதியில இயக்க சக்தின்னு சொன்னா இவருக்கும் இருக்கும் அவருக்கும் இருக்கு. அப்ப ஆரம்ப இயக்க சக்தின்னு சொன்னா காஃப் எம் ஜூ வர்க்கம் மட்டும்தான் வேற போகுது. இறுதி இயக்க சக்தி என்றா என்ன வரும்? ஹாஃப் கேபிட்லம் ஜூ நோட் வர்க்கமும் பெறும். ஹாஃப் சிமோலியம் ஜூ நோட் வர்க்கமும் பெறும். வேற அவ்வளவு மட்டும் வரும். இந்த இவருக்குரிய நிலைப்பண்ட சக்தி அதிகரிச்சே வரும். இவருக்கு நிலைப்பண்ட சக்தி கூடுதல்ல. இவருக்குரிய நிலைப்பண்ட சக்தியும் புதுசா வந்திருக்குல்ல இவருக்கு. ஏன்னா இவருக்கு இயக்க சக்தியும் இருக்கும் நிலைப்பண்ட சக்தியும் இருக்கு. இவருக்கு சிமோலியம் திணிவுக்கு நிலைப்பண்ட சக்தியும் இருக்கும் இயக்க சக்தியும் இருக்கும். ஏன்னா ஆரம்பத்தில் இவர் இங்க இருந்தவர். இறுதியில இங்க வந்து நிற்கிறாரா இருந்தா நிலைப்பண்ட சக்தி அளவு எம்ஜிஹெச் நோட்டா இருக்கணும். இவருக்கு இயக்க சக்தி என்ன இருக்கணும்? ஹாஃப் சிமோலியம் ஜூ நோட் வர்க்கம் இருக்கணும். அதோட சேர்ந்து போறார். இவருக்கு இயக்க சக்தி அது ஹாஃப் கேபிட்டல் ஜூ நோட் வர்க்கம் சொல்றப்ப. அப்ப இறுதியில இயக்க சக்தி இவருக்கும் இருக்கும். இறுதியில அழுத்த சக்தி இவருக்கு இருக்கும். இவருக்கு இருக்காது. ஏன்? இவர் கிடையாத்தான மூவ் பண்றார். இவற்றை ஈர்ப்பு மையம் எங்க இருக்குதோ அந்த திசையில மூவ் பண்ணும். அப்ப அவற்றை ஈர்ப்பு மையம் மேலேயும் வராது கீழேயும் வராதா இருந்தா இந்த ஆப்புக்குரிய ஈர்ப்பு மையம் வந்து மேலே ஏற போறது இல்லை, கீழே இறங்க போறதும் இல்லை. அப்ப அவருக்குரிய இழப்பின சக்தியில மாற்றம் இல்லை. ஆக இப்ப சக்தி காப்பு விதியை பயன்படுத்தினா ஆரம்ப இயக்க சக்தியின் வருமானம் அல்லது ஆரம்ப பொறுமுறை சக்தி இறுதி பொறுமுறை சக்தி போடுவோம். அவனி சரியா? அப்ப சக்தி காப்பு விதியை பயன்படுத்துவமா இருந்தா மெக்கானிக்கல் எனர்ஜி ஓரன் பொறிமுறை சக்தி ஆரம்பம் மெக்கானிக்கல் எனர்ஜி பொறிமுறை சக்தி இறுதியின் வருமானத்தை ஞாபகப்படுத்துறேன். ஆரம்ப மெக்கானிக்கல் எனர்ஜின்னு சொன்னா ஹாஃப் எம் ஜூ வர்க்கம் மட்டும்தான் வேற போகுது. அவருக்கு மட்டும்தான் இயக்க சக்தி இருக்குது. இவருக்கு மட்டும். சரியா? அது சமன் இறுதியில வார இயக்க சக்தி ரெண்டு பேருக்கும் சேர்த்து போடலாம். ரெடியா? ஹாஃப் கேபிட்டல் பிளஸ் சிமோலியம் போட்டு ஜூ நோட் வரைக்கும் விடலாம் இல்லை. என்ன இயக்க சக்தி தானே திரும்ப கூட்டி விடலாம். அப்ப இறுதியில வார இயக்க சக்தி காஃப் கேபிட்டல் பிளஸ் சிமோலியம் முழு திணிவின் அவைக்குரிய வேகம் ஜூ நோட் வர்க்கம். சரியா? ஹாஃப் எம் வர்க்கம் ரெண்டு பேரும் சேர்ந்து போயிடும். சக எம்ஜிஹெச் நோட்டும் வரும். என்ன அவருக்கு நிலை பண்ணது இருக்கு எம்ஜிஹெச் நோட். இப்ப நீங்க என்ன காண வேணும்? ஏச் நோட் காண வேணும். சரியா? ஏச் நோட் காண வேணும். ஆனா ஜூ நோட்டுக்கு பதிலா இந்த கோவையை பிரதிரவணும். சரியா? இரண்டாம் கேட்ட கேள்வி கேபிட்டலேம் சிமோலேம் ஜூஸாவா தான் கேட்கப்பட்டிருக்கு. சரியா? ஏச் நோட்டுக்கான கோவை. சரியா? அந்த ஏச் நோட்டுக்கான கோவை எது சார்பா கேட்கப்பட்டிருக்கா? ஜூ பெறலாம், கேபிட்டலேம் பெறலாம், சிமோலேம் பெறலாம், ஜி பெறலாம். அப்ப நீங்க ஜூ நோட்டுக்கு பதிலா அங்க எடுத்த கோவையை பிரதியிட்டு ஏச் நோட்டுக்கான கோவையை காணணும். செய்வா?
சரி, முடிஞ்சாது. பாப்போம். இப்ப எங்களுக்கு ஜூலையும் பேர்லாம் ஏற்றோம் நான் காணணும். இவர் அப்படியே வச்சுக்கொண்டு இதை இங்கால கொண்டு வார். சரியா? இவர் இங்கால கொண்டு வார். அப்ப எம் ஜி எஸ் நோட் அவர் அப்படியே இருக்கட்டும். இவர் அப்படியே எங்கால கொண்டு வந்தா எம் ஜூ வர்க்கத்திலே இருந்து, சரியா, எம் ஜூ வர்க்கத்துக்கு 10ல இருந்து அழிக்க வேணும். கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் அதன் கீழ் 10 அப்படியே ஜூ நோட் வர்க்கத்தை கழிக்கணும். சரியா? இது அப்படியே அங்கே வந்திருக்கணும். எம்ஜிஹெச் நோட் அப்படியே இருக்குது. சரியா சொல்றது? இப்ப இதுல ஜூ நோட்டுக்காக பிழை இல்லை முழுவதற்கும் வர்க்கத்து. அப்ப எம் ஜி எஸ் நோட்டுக்குரிய பிரமாணம் எம் ஜூ வர்க்கத்தின் கீழ் 10 சக கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் அதன் கீழ் 10. இப்ப ஜூ நோட் வர்க்கத்துக்காக எம் வர்க்கம் ஜூ வர்க்கம் இருக்கணும். சரியா? ஜூ நோட் வர்க்கத்துக்கு பயலா எம் வர்க்கம் ஜூ வர்க்கம் இருக்கணும். அதன் கீழ் கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் அதுக்கும் வர்க்கம் இருக்கணும். அப்ப எப்படி போட்டுவிடுவோம் நீ? கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் இன்டு கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம். சரியா? ஒரு கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம்மும் ஒரு கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம்மும் வெட்டுப்பட்டுரும். வெட்டுப்படும் தானே? ஒரு கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம்மும் ஒரு கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம்மும் வெட்டுப்பட்டுரும். வெட்டுப்பட்டா இங்கால 2 பேருக்கும் போது 2 தான் பெற போகுது. சரியா? 2 தான் பெரிதா இருந்தா இங்கால வார பிரமாணம் என்ன இருக்கும்டா எம்ஜிஹெச் நோட். இது எம்ஜிஹெச் நோட். 2 பேருக்கும் 2 தான் பொது. 2 பேருக்கும் 2 பொதுவா இருந்தா மேல அப்படியே கூட்டுப்படவும் முழுமையா. 2 பேருக்கும் 2 பொது மேல முழுமையா கூட்டுப்பட்டா என்னதை பொருட்கலாம்? எம்ஜி வர்க்கத்தை பொருட்கலாம். அப்படியா? சரியா? எம் ஜூ வர்க்கத்தை பொருட்கலாம். பிரேக்கெட்டுக்கு என்ன வரும்? 1 பிளஸ் எம்மா மிச்சம் மறுபடியும் இல்ல. பிரேக்கெட்டுக்கு 1 பிளஸ் எம் பெறவும். இது கீழே கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் இருக்கு. ஏன்னா 2 பேருக்கு மோசி இங்க 10 இன்டு கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம். அப்ப இங்க கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் இங்க பெருக்கி இருக்கவும். இங்க 2 இருக்குது. இங்க 2 ஒரு கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் மிச்சம் இருக்கு இல்லை. 2 பேருக்கு மோசி 2 இன்டு கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் போகுது. 2 இன்டு கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் வந்து இங்க கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் இங்க பெருக்கி இருக்கவும் எம்ஜி வர்க்கத்தை. சரியா? அப்ப இதுல எப்படி வரா இல்லை? 2 பேருக்கு மோசி 2 இன்டு கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் போகுது. அப்ப இந்த கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் இங்க பெருக்கணும். இங்க வரைக்கும்னா ஸ்மால் எம்ஜி வர்க்கம் பிரக்கெட்டுக்கு கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் வரணும். சொல்றாங்களா? அப்படியே சாக இதுல எம் வர்க்கம் ஜூ வர்க்கம் வரணும். பாருங்க, எம் வர்க்கம் ஜூ வர்க்கம் வரும். இது கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் இருக்கு. அப்ப இதுல 2 இருக்குது. அவ 2 பேருக்கும் 2 இன்டு கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் போட்டா இங்க அப்படி பெருக்க வேணும். அங்க பெருக்க தேவை இல்லை. ஆனா எல்லாத்திலையும் பாரு ஒரு எம் வெட்டு நான் நினைக்கிறேன். இதுல ஒரு எம் இருக்குது. இதுல ஒரு எம் இருக்குது. இதுல ஒரு எம் வெட்டி விடலாம். சரியா இல்லை? வெட்டி விட்ட பேச்சு நோட் தான் காணணும். அதை கொண்டே குறுக்க வெறிக்கிட்ட விட வேற ஆகும். ஏச் நோட்டுக்கான ஹோவை அப்படியே குறுக்க வரைக்கும் விட்டா இங்க ஜூ வர்க்கம் இருக்குது. அங்கேயும் ஜூ வர்க்கம் இருக்கு, ஒரு எம் இருக்குது. அப்ப ஜூ வர்க்கம் பிரக்கெட்டுக்கு கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் வேணும். சாக அங்காலையும் ஜூ வர்க்கமா ஒரு எம் ஜூ வர்க்கம் வேணும். எம் ஜூ வர்க்கம் வேணும். ஒரு எம் போட்டுப்படுறது. அதன் கீழ் 2G இன்டு 2G இன்டு கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் வேணும். சரியா? சரியா? எது வரையில மேல என்ன வரையில இதா மைனஸா? ஏண்டா இதுல நான் மாறி போடுறேன். செக். இதா இதுல மைனஸ் என்ன? மைனஸ். இதுல மைனஸ் வருவோம். சரியா? செக் பண்ணுவா வினித். அந்த தடவை விடிய கொடுத்தா சரி அங்கால சுருக்கி போலவானே அப்ப 10ஆம் ஆண்டு 11ஆம் மேட்ச் மாதிரி தான் வருது.
இதே உள்ள பெருக்கலினா வெட்டுப்படும் நினைக்கிறேன் பாருங்க. வெட்டுப்படுமா? இவரை உள்ளுக்கு பெருக்கினா கேபிட்டல் எம்ஜி வர்க்கம் பெறும், சிமோல் எம்ஜி வர்க்கம் பெறும். இந்த சிமோல் எம்ஜி வர்க்கம் மைனஸ் சிமோல் எம்ஜி வர்க்கம் வெட்டுப்பட்டுருமே இல்ல. அவ மேல கேபிட்டல் எம்ஜி வர்க்கத்துக்கு 2G இன்டு கேபிட்டல் எம் பிளஸ் சிமோல் எம் வரும். என்ன துடிக்கினா வெட்டுப்படும்ல, அந்த பெருக்கு அந்த மைனஸ் இல்லாம போயிடும் வெட்டுப்படை. இதை உள்ளுக்கு பெருக்கல் சிமோல் எம்ஜி வர்க்கம் இல்லாம போயிடும். அப்ப நீங்க கடைசியில வர அந்த ஏச் நோட்டுக்கான கோவை எப்படி விட கேபிட்டல் எம்ஜி வர்க்கத்தின் கீழ் 2G இன்டு கேபிட்டல் எம் பிளஸ் சிமோல் எம் வரை வரும். இந்த பெருக்கல் அந்த சிமோல் எம்ஜி வர்க்கம் இல்லாம போகும். சரியா? முடிஞ்சு. சரியா? இப்ப இதே மாதிரி எஸ்ஏக்கள் என்ன செய்யலாம், மாற்றி மாற்றி செய்யலாம். செய்துவிட்டவர்களை திருப்பி செய்கிறார். அதே நேரம் அந்த டெலிகிராம் சேனல்ல பேப்பர் வரும். அடுத்த திங்கட்கிழமை வந்து இந்த பேப்பர் நான் தெரியும் உங்களுக்கு நேரம். இல்லாட்டி அந்த பேப்பர்ல எல்லா பேப்பரும் இருக்கு, டெலிகிராம் சேனல் எல்லா பேப்பரும் இருக்கு, நீங்க எடுத்துக்கொள்ளலாம். எத்தனாவது பேப்பர்? 16ஆ? 10ஆவதா? எத்தனாவது? 11ஆ? 11 சொன்னா அந்த அத்தனை அவ்வளவு பேப்பரும் அங்கே இருக்கு. ரைட், காணமண்டை போயிட்டு வாங்க.